ஹலோ வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேடமுக்கு செகண்ட் டே ட்ரைனிங். இந்த செகண்ட் டே ட்ரைனிங்கில் நம்ம எங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் செகண்ட் டேயில் இவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா லைஃப் டைம் ஸ்கில்லு, வண்டியை எங்கேயும் நம்ம சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாமல் சூப்பராக ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜஸ்ட்டு 3 days கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா மேடம் செகண்ட் டே ஓட்டுறாங்க. செகண்ட் டேலேயே அவங்கள இந்த அளவுக்கு ஒரு ஹெவி டிராஃபிக்கில், அதுவும் ஒரு கோயம்பேடு ரோட்டில் ஓட்ட வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். மோர் தென் அவங்களுக்கு நேற்று ஃபுல் டே ட்ரைனிங் இருந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 hours ஓட்டிட்டாங்க. ஓட்டினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அவங்கள நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு விஷயமும் அவங்கள டியூன் பண்ணி சொல்லி கொடுத்ததுனால அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. மொரோவர் பார்த்திங்கன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டியோட லென்த்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி சைடு வியூ பார்க்கறது, எப்படி மிரர் வியூ பார்த்து ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். மோரோவர் பார்த்திங்கன்னா நம்மளோட சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங்கில் அவங்களால ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுது. பாருங்கள், எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப கூலாக ஹாப்பியாக ஓட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெனி பீப்புள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர்றது, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர்றது, ஸோ லைன் ஃபாலோ பண்ணாமல் ஓட்டுறது, இதனால் நமக்கு டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் ஸ்டேபிள் ஸ்லோலி நம்ம ஸ்டே பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறச்ச லெஃப்ட் சைட்லேருந்து வர வெஹிக்கிள்ஸை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க சடன் 2 வீலர் கட் பண்ணுவாங்க. நம்ம வண்டி முன்னாடி மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நம்ம மூவ் பண்ணிட முடியாது. நான் லெஃப்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளையும் நம்ம கவனிக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் அது எல்லாமே இப்போ மேடமுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு மேடமுக்கு இருக்குது. ஆக்சுவலாக மார்னிங் கொஞ்சம் யோசிச்சாங்க, சார் எனக்கெலாம் வருமா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க பயங்கர தூள் கிளப்புறாங்க. ஸோ அவங்க நம்மளோட செகண்ட் டே ட்ரைனிங்களோட லெவலை இப்போ தான் அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக பயங்கரமாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பிரேக் சிஸ்டம் வித் ஃப்ளோ ஆஃப் த கண்ட்ரோல், இதை ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மேடம் எனிவேர் எனி லொக்கேஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இவர் 100% எலிஜிபிள் டு ட்ரைவ் எனிவேர். ஸோ அந்தளவுக்கு செகண்ட் டேலே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு நாள் ட்ரைனிங் ஃபுல் டே இருக்குது. ஸோ அதில் இன்னும் ஃபில்டர் நிறைய பண்ணிவிட்டு அவங்கள இன்னும் கம்ப்ளீட்டாக ஓட்ட வச்சு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ண வச்சுருவோம். ஸோ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நான் பார்த்து பேசும்போது, சார் நான் எல்லா வெஹிக்கிளுமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு டெஃபினட்டாக வந்துடும். ஏன்னா அதை நம்ம கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மேடம் சொல்கிறாங்க, இப்போவே நான் நிறைய பேர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன் சார். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களோட ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்க. மோர் தென் ஒரு 1 year வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா பிகாஸ் உங்களால் டைமில் கரெக்டான டைமுக்கு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஃபைனலாக ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 days எப்படி ஒரு ரெடி பண்ணுறாரு அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு விதமான ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் ஆனால்